असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय सर्वेषां स्वस्तिं भवति सर्वेषां शान्तिर्भवति सर्वेषां पूर्णं भवति सर्वेषां मङ्गलं भवति लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। மேடையில் அமர்ந்திருக்கும் திரு குருவாகிய சுத்தானந்த சுவாமிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம். மற்றும் கீழே வீற்றிருக்கும் சுவாமிகளுக்கும் பல மார்க்கங்களை சேர்ந்த ஆன்ம வேட்கையுடன் நமக்கு தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உள்ள வேட்கையுடன் கூடியிருக்கும் திரளான அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தமிழில் ஒரு பழமொழி கூறுவார்கள், கொல்லன் பட்டறையில் ஊசிக்கு என்ன வேலை. அதனுடைய பொருள் என்று பார்த்தால், பல விஷயங்களையும் நியாயங்களையும் தர்மங்களையும் உள்ள ஒரு சபையில் இந்த இருதய மருத்துவனுக்கு என்ன வேலை என்ற ஒரு கேள்வியுடன் திரு செந்தில் அவர்கள் என்னை அணுகி இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது என் மனதில் தோன்றியது, இது தெய்வ நிமித்தம், இது ஒரு மனித நிமித்தம் அல்ல, இது ஒரு தெய்வ நிமித்தம் என்பதுதான் என்னுடைய மனதிற்கு முதலில் வந்தது. இரண்டாவது, இதில் கலந்து கொண்டு ஒரு சிறிய உரையையும் ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பணி கொடுக்கப்பட்ட போது எதை பேச எதை பற்றி பேச அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் என் மனதில் வந்தது. சுவாமி அவர்கள் என்கிட்ட கேட்டார், இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் இந்த புத்தகமானது என்னுடைய மனைவி மூலம் எனக்கு பரிசளிக்கப்பட்டது. அப்போது இதை படித்த பொழுது பலவிதமான கருத்துக்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதற்கு பிறகு வேறு சில புத்தகங்கள், ஒரு பிரையன் வாய்ஸ்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கார், அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் பை நேம் பிரையன் வாய்ஸ், மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ இல்லையோ, நீங்கள் போய் படித்து பார்க்கணும். இப்போ இந்த காலத்தில் தான் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இவங்க இதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மாதிரி பல அத்தியாயங்கள் இந்த யோகியின் சுயசரிதையில் கொடுக்கப்பட்டுள்ள பல விஷயங்கள் ஆங்கில மார்க்கமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மருத்துவர்கள் அப்படின்னு எங்களுடைய ஒரு
அணுகுமுறையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நாங்கள் ஒரு மனிதனை ஒரு விதமான ஒரு விஞ்ஞான கோணத்தில் பார்ப்போம். As a medical person, we look at a human being as a person with mind and body, and we diagnose the problems. அவர்களுடைய நோயை சில பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்து அதற்கு எங்களுக்கு தெரிந்த நாங்கள் கற்றுக்கொண்ட வைத்தியத்தின் மூலம் வைத்தியம் செய்து வருகிறோம். இது வெளி விஞ்ஞானம். இப்போ பொதுவாக மருத்துவ உலகத்தில் நாங்கள் மூத்த மருத்துவர்களாகிய நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், பரிசோதனைகள், ஒருவருடைய உறுப்புகள், ஒருவருடைய நோய்கள், இவைகள்தான் அணுகப்படுகின்றன. அந்த மனிதன் அணுகப்படுகிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு கேப்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வித்தியாசம் இருக்கு. சுவாமிஜி இன்னொரு கேள்வியும் கேட்டார். இந்த மார்க்கத்தில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆன்மீக நாட்டம் எனக்கு உண்டு. அந்த என்னுடைய குடும்பத்தாரிலும் சரி, எனக்கும் அந்த ஆன்மீக நாட்டம் உண்டு. பலருக்கு அவர்களுடைய நம்முடைய முன்னோர்கள் சொல்லியபடி நம்முடைய வாழ்க்கையை 4 பிரித்து சொல்கிறாங்க. பிரம்மச்சரியம், கிரகசாஸ்திரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். நான் இப்போ 3வது கட்டத்தில் இருக்கேன். ஆன்மீக வடிவில் மருத்துவனாகிய நாங்கள் கற்றுக்கிட்ட, நாங்கள் கற்றுக்கொண்ட, பார்த்த விஞ்ஞானத்திற்கும் ஆன்மீகமாக சொல்லப்படுகிற விஞ்ஞானத்தையும் பார்க்கும் பொழுது பல ஒற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். பொதுவாக நம்முடைய உபனிஷதங்களிலும் மற்றும் பலவிதமான யோக சாஸ்திர புத்தகங்களிலும் ஒரு மனிதனை வேறு விதமாக அணுகியிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் அனாட்டமி, உடல் கூறுயியல், ஃபிசியாலஜி, உடல் இயங்கு இயல், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா அந்த பிளட் சர்க்குலேஷன், நியூரலாஜிக்கல் சிஸ்டம், நரம்பு மண்டலம், இப்படின்னெல்லாம் நாங்கள் எங்களுடைய மருத்துவ கல்வியில் பயில்கிறோம். அன்னமய கோஷம், the so-called physical body, the body which is made of annam, what we eat. Manomaya kosam, the mind body which is the one which is a seat of thoughts. Vijnanamaya kosam, the so-called logical layer. Pranamaya kosam, the energy body, and ஆனந்தமய கோஷம், த பிளிஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியில் இதை அணுகிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆங்கில மருத்துவம், அதுதான் நம்ம பொதுவாக நாங்கள் பயிற்சி பெற்ற மருத்துவம். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த 3 ஸ்டேட் சொல்கிறோம். த அவேர்னஸ் ஸ்டேட், ஆர் சோ கால்டு த வேக்ஃபுல் ஸ்டேட், ஜாக்ரத், கனவுள்ள உறக்கம், the dream state, sushupti, the dreamless deep sleep. இந்த ஸ்டேட்ஸ் இருக்கு. யோக சாஸ்திரத்தில் நம்முடைய பிராணிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியானது 72,000 நாடிகள் மூலமாக நம்முடைய உடலில் வியாபித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய ஆங்கில
சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா அது நரம்புகளாகவும் இரத்த குழாய்களாகவும் பிராணவாயு நிரம்பிய ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லலாம். அதை எடுத்துக்கொண்டு உடலில் பல இடங்களில் சென்று சேர்க்கிறது. இது பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 நாடிகள் சொல்லப்பட்டுள்ளன. இடா, பிங்களா, சுஷும்னா என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய தண்டுவடம்னு தமிழில் சொல்லலாம். அதில் அதே மாதிரி இடது பக்கம் சென்சரி சிஸ்டம், வலது பக்கம் மோட்டார் சிஸ்டம், நடுவில் ஒரு சிறிய துளை, இதெல்லாம் எங்களுடைய ஆங்கில வைத்தியத்திலும் இருக்குது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக நரம்பு மண்டலத்தில் தொடு மண்டலம் அதாவது சென்சரி சிஸ்டம், இயங்கு மண்டலம் மோட்டார் சிஸ்டம், தானியங்கி என்று சொல்லக்கூடிய ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி அதனுடைய பல சித்து வேலைகள் யோகாவில் மிக அருமையாக அணுகப்பட்டிருக்கிறது. அதில் இன்னொரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய மூலாதார சக்கரம் என்று சொல்லக்கூடிய சக்கரம் இருக்கிற இடத்துல சாக்ரல் பிளக்ஸஸ்னு ஒரு நரம்பு மண்டலம் இருக்குது. இந்த சாக்ரல் பிளக்ஸஸ்னுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மூத்திரப்பையை சுருக்குவது, விரிப்பது, உங்களுடைய பெண் ஆண் குறிகளுக்குரிய இயக்கங்களை கொடுப்பது அந்த மூலாதார சக்கரம். அதுக்கு மேலே அப்படி வந்தீங்கன்னா மணிப்பூரகத்தில் பார்த்தீங்கன்னா நேவல் பிளக்ஸஸ், முக்கியமாக வேகஸ், அதுக்கு முன்னால் சுவாதிஷ்டானம்னு ஒரு சக்கரம் இருக்குது. இது எல்லாமே நரம்புகள் திரண்டு ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு தானியங்கி நரம்பு மண்டலம் செறிந்துள்ள இடங்கள். அநாகதம், ஹிருதய சக்கரம்னு சொல்கிறோம். இருதயமானது முக்கியமாக அதனுடைய துடிப்பு அதிகப்படுத்துவது குறைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா வேகஸ் என்கின்ற ஒரு நர்வு இருக்குது. அந்த வேகஸ் நர்வ் என்று சொல்லிக்கூடிய அந்த நர்வ் தான் நம்முடைய இருதய துடிப்பினுடைய குறைத்து ஒரு யோக நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி அந்த வேகஸ் நரம்புக்கு உண்டு. விஷுக்தி, நம்முடைய தொண்டையில் சுற்றி பூரா பார்த்தீங்கன்னா பலவிதமான நரம்புகள் சேர்ந்துருக்கு. ஏன்னா நம்முடைய ஆன்மீகத்தில் நீலகண்டனுக்கு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உள்ள 2 நீலகண்டன், 2 இந்த என்ன சொல்கிறாங்க, வைகுண்டத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால், சிவனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் எல்லாம் கணங்கள் இருப்பாங்கிற மாதிரி 2 டான்சில்ஸ் வேறு உட்காந்துருக்காங்க, கிருமிகள் எல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஆக்ஞா சக்கரமானது பொதுவாக நம்முடைய நெற்றி புருவத்துக்கு உள்ள 12 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்கிற பிட்யூட்ரி, அதற்கு பின்னால் இருக்கிற இந்த பீனியல் கிளாண்ட் அதற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இந்த பீனியல் கிளாண்டினுடைய விஷயங்கள் என்னங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. சகசிரார சக்கரத்தை பற்றி, ஏன்னா சகசிரார சக்கரம் நம்முடைய ஆன்மீகத்திலுமே தலைக்கு மேலே போகுது, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். அதனால் என்னை பொறுத்த அளவிற்கு தெரிந்த விஞ்ஞானம் என்பது, ஏன்னா இங்கே சில மருத்துவர்களை பார்க்குறேன், இங்கே என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. தெரியாத விஞ்ஞானத்தை நம்முடைய ஆன்மீக விஞ்ஞானிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் முதல்ல நம்ம என்ன, இந்த எங்கள் மருத்துவர்கள்கிட்ட பொதுவாக ஒன்றும் தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்ல மாட்டோம், இல்லைன்னு சொல்லிடுவோம். அந்த அணுகுமுறை கொஞ்சம் மாறணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது கைமண் அளவு. இப்படி இருக்கும் பொழுது பொதுவாக எல்லோரும் யோகா என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அடிமைன்னே சொல்லலாம். எல்லாரும் யோகாங்கிறத பற்றி ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. சுவாமிகளுடைய அந்த இன்டர்வியூவில் சுவாமிகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்,
யோகானா பொதுவாக எல்லாரும் வந்து அந்த ஹத யோகா என்று சொல்லக்கூடிய இந்த ஃபிசிக்கல் ஆசனாஸ் தான் பொதுவாக எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதில் பலவிதமான யோகானா மார்க்கம்னு சொல்லலாம், இணைப்பதுன்னு சொல்லலாம், பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. பொதுவாக ஆன்மீகத்தில் யோகா என்று சொல்வதை என்னுடைய அபிப்பிராயத்தில் ஒரு சின்ன சுருக்கமாக நான் அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, உடலையும் மனதையும் மூச்சால் கட்டி இணைத்து ஒருமைப்படுத்துவது தான் யோகா. எந்த விதமான யோகாவாக இருந்தாலும் இந்த மூணுமே இருக்கும். ரொம்ப அழகாக நம்முடைய ராஜயோகத்தில் சொல்லபடி நம்முடைய யம நியமங்கள், செய்வது செய்யக்கூடாதது, கடைபிடிக்கக்கூடியது, ஆசனம் நம்முடைய பாஸ்டர்ஸ், பிராணாயாமம் மூச்சுக்கட்டுப்பாடு, அதற்கு மேலே வந்து பிரத்யாகாரம் உள்வாங்குவது, தாரணா ஒருநிலைப்படுத்துவது, தியானம் தியானிப்பது, அதற்கு பிறகு சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய சமாதி என்கின்ற நிலை. இன்று நானும் என்னுடைய மருத்துவ நண்பர் திரு தினேஷ் நரசிம்மன் வந்திருக்கீங்களா? நானும் அவரும் மூத்த மருத்துவர். நான் அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் தான் ஒன்று சொன்னேன். ஆங்கிலத்தில் நாம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்ன்னு சொல்கிறது நாம் அலர்ட்னஸ் மாத்திரம்தான் சொல்கிறோம். ஆனால் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்வது ஆன்மீகத்தில் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய சத் சித் ஆனந்தத்தை தெரியப்படுத்துவதப்பா. அதனால் இது வந்து பல சமயங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் வில் நெவர் டேக் யூ எனிவேர். யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜிலேபி ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் புரியும். ஜிலேபினா இனிப்பாக இருக்கும். ஜிலேபி எப்படி இனிப்பாக இருக்கும்னா சாப்பிட்டா தான் தெரியும். அதனால் இந்த விஷயம் கீதையில் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணனே சொல்கிறார், 1000ல் ஒருத்தன் தான் என்ன நினைக்கிறான். அப்படி நினைக்கிற 1000ல் ஒருத்தனில் அந்த மாதிரி இருக்கிற 1000ல் ஒருத்தன் தான் சரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அப்படி இருக்கிற 1000ல் ஒருத்தன் தான் அந்த யோசித்ததுக்கு பிறகு அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கிறான். அப்படி பண்ணுற 1000ல் ஒருத்தன் தான் எங்கிட்ட வந்து சேர்றான். அப்படி பார்த்தாலே 1000 × 1000 × 1000 போட்டிங்கன்னா நம்ம எப்படின்னு நமக்கு புரியும். அதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு தேடுகின்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது. பணத்தையும் பதவியையும் பலத்தையும் எல்லாவற்றையும் தேடி வெளியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உள்தேடலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்முடைய உண்மையான வாழ்க்கையினுடைய அர்த்தம் நமக்கு தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் நமக்கு எது கிட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமான சில விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். யார் இந்த யோக பயிற்சிகளில் பலவிதமான யோக பயிற்சிகள் இருக்குது. எல்லா விதமான யோக பயிற்சிகள் செய்தாலும் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். உங்களுடைய அந்த எமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோபம் அதெல்லாமே குறையும். அது சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனால் இது வந்து நம்ம சாப்பாட்டில் முதல்ல வைக்கிற பாயசம்தான். அதற்கு மேலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி மாத்திரம் என்று சொல்லக்கூடிய வெளி அனுபவத்தை மாத்திரம் நோக்கி செல்ல வேண்டுமா? உள்ள மனதில் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேண்டுமா என்று சொல்வதற்கு மிக தகுதி வாய்ந்த ஒரு குரு மூலம் அதை கேட்பதற்கு உங்களைப் போல் நானும் ஆவலாக இருக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி அமைகிறேன். வணக்கம்.